மக்களே, என்ன செய்கிறீங்க? மதியானம் என்ன குழம்பு வச்சிங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் பாருங்கள், வெந்தயம், கடுகு, பருப்பு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, நல்ல இளம் பிஞ்சு கத்திரிக்காயும் பச்சை மொச்சை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை முளைச்சிட்டு பாருங்க. முந்தினத்து வாங்கிட்டு வந்தது முளைச்சிட்டு நல்லது. முளைக்கட்டும் நல்லது தானே உடம்புக்கு. அதனால் அதையும் போட்டு இப்போ அதில் போட்டு தாளிச்சு 2 பிரட்டிட்டு ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தேங்காய், வெங்காயம், சீரகம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு 1 by 1 போட்டு அரைச்சி எடுத்துடணும். புளி கரைச்சி ஊற்றி அதோடு சேர்த்து இதில் ஊற்றிடணும். அந்த மசாலையில் புளி இருக்கணும் கண்டிப்பாக. தக்காளி பழம் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதாவது இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கூட்டி வச்சுருந்தேன். இப்போ அந்த நம்ம தாளிசம்பளுங்க அதில் ஊற்றிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு பெசலாக இதுக்குள்ளே சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு துண்டு வெல்லம், இந்த முன்னாலெல்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த புளிப்பு இந்த உரப்புக்கெல்லாம் ஈக்குவலாக ஆகும்ன்ட்டு அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதனால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுட்டு நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் அதை போடணும். போட்டுட்டு இப்போது கூடுதலாக புளிப்பு இருந்தாலும் உப்பு இருந்தாலும் உரப்பு இருந்தாலும் இது கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தொட்டுக்கிற பூசணிக்காய். இந்த பூசணிக்காயை தோலோடு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கருக்குன்னு இருக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பூசணிக்காவை வேகப்பட்டிருக்கேன். நல்லா பருந்துண்டா போடுங்க, ஏன்னா நம்ம மசிக்க தானே போகிறோம். வெந்த உடனே தண்ணில் இதுக்கு ஒரு மசாலா, பெருஞ்சீரகம், தேங்காய், ஒரு சின்ன வெள்ளைப்பூடு, 2 மிளகாய், இதை நம்ம அரைச்சிடணும். குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா மசிஞ்ச உடனே நம்ம இந்த மசாலையை அதில் போட்டுடணும். கூட கொஞ்சம் கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி பொடி சிலவங்க புளி கொஞ்சம் வைப்பாங்க, ஆனால் சாம்பாருக்கு வச்சா நல்லாயிருக்கும். இது நம்ம ஏற்கனவே புளிக்குழம்புல அதனால் வேண்டாம். இப்போ இதுக்கு தக்கன உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். உப்பு போட்டு இது நல்லா மசிஞ்சிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பெருஞ்சீரகம் தான் போடணும். ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது பெருஞ்சீரகம். ஒரே ஒரு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். இதுக்கும் அப்படி தான். கடுகு, பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா உடனே நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது தான் அதை எடுத்து கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த தாளிசத்தோடு இருக்கும் அந்த வாசனை, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. அப்பளம் பொரிக்கலாம், ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு மாதிரி ஒரு 2 பூசணிக்காய் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் மக்களே.